ஹலோ, நம்ம நெதர்லாண்ட்ஸில் இருக்கோம். நெதர்லாண்ட்ஸில் ஆம்ஸ்டர்டாம் தான் கேபிட்டல் சிட்டி. அது பக்கத்தில் இருக்கும். ஸோ இங்கே இருந்துட்டா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த டுலிப் கார்டனுக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. அதுக்கு புக் பண்ணியாச்சு. இப்போ தான் அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒரு ½ தான். ஸோ அதுக்கு வந்து டைம் ஸ்லாட்லாம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பிஸி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி லாஸ்ட் டே. வருஷத்துக்கு ஃபுல்லாக நாள் நடக்காது, ஒரு சில மாதங்கள் தான் நடக்கும். இன்றைக்கி அதில் லாஸ்ட் டே வேறு. ஸோ அதனால் புக்கிங் இருக்குது, புக்கிங் பண்ணியாச்சு. கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால டுலிப் கார்டன்ல போய் பார்ப்போம். டுலிப் கார்டன் வந்தாச்சு. இதுதான் கார் பார்க்கிங். பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு. இன்னைக்கு லாஸ்ட் டே இந்த இயருக்கு, அதனால தான் இவ்வளோ கூட்டம். அதுவும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்லாட் 10 o'clock. இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்லாட் போயிருக்கும். பட் பொதுவாக எல்லாரும் 10 o'clock தான் வர ஆரம்பிப்பாங்க. அதனால் இனிமேல் போகிற ஸ்லாட்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பார்க்கிங்க்கும் இங்கே காசு, அதனால பார்க்கிங்க்கு சேர்த்து நேற்று டிக்கெட் புக் பண்ணும்போதே பண்ணியாச்சு. அப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸுக்கும் டிக்கெட் பே பண்ணியாச்சு. அதை காட்டிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். உள்ளே போயிட்டோன்னா இப்போ நான் காட்டுற பாருங்க, ஒரு பில்டிங் இருக்குது, அதுக்கு பின்னாடி போகணும். ஓகே, இப்போ நேராக பார்க்குறீங்களா, அந்த பில்டிங் தான் வந்து டிக்கெட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கிறது. நம்ம ஆன்லைனில் டிக்கெட் வாங்கலான்னு இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு பின்னாடி தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தாலே அந்த டுலிப் கார்டன் தெரியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி தெரியல. உள்ளே போய் தான் பார்க்கணும் போல இருக்குது. ஆனால் வெளியவே அவங்க சில ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அது மாதிரி இருக்குது. பக்கத்தில் போய் காட்டுற பாருங்க, ஒரு சின்ன லெவலில் வச்சுருக்காங்க. இந்த இங்கே வெளியே ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க, அழகாக இருக்கு. வாவ், இதுதான் டுலிப்பான்னு தெரியல. உள்ளே போய் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே விடுவாங்க. உள்ளே வந்தோடனே கலர் ஃப்ளவராக இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லோ, அங்கிட்ட ரெட்டு, ஒரு கலராக இருக்குது. நான் கூட வந்தால் ஒரே கலராக இருக்கும்னு நினச்சேன். இங்க இருக்கிற ஷீப், ஆடுகள் விட மாட்டோம், துரத்தி வந்து ஓடுது. ஜூம் பண்ணி பார்ப்போமா? உள்ள ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் கூட இருக்கு. ஒவ்வொரு
ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காங்க. எல்லா கலரோட ஃப்ளவர்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ அடுத்த செக்ஷன் வந்து இண்டோர். ஃபுல்லா இவ்வளோ இதில் கிளாஸ்ல வச்சு வளர்ப்பாங்கல்ல, கிளாஸ் ஹவுஸ்ல அந்த மாதிரி இது. கியூகென்ஹாஃப் இதுதான் இந்த இடத்தோட பிளேஸ். கியூகென்ஹாஃப்ங்கிற ஏரியால தான் வந்து இந்த துலிப் கார்டன் இருக்கு. ஓ, புத்தாஸ் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் தான் நம்ம பொதுவாக டுலிப் கார்டன்ல பார்ப்போம். நான் பார்த்ததுல இன்னைக்கு ரெட், செம்ம ரெட்டானது இதுதான். இது பாருங்க, குட்டி சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கு. பிங்க் கலர் சன்ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகா இருக்கு. லோட்டஸ் மாதிரி இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து கேஃப்டேரியா இருக்கு. இதை சாப்பிட்டாங்க, நம்மள ஏதாவது சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு மீதி என்ன இருக்கு ஏறின்னு பார்ப்போம். கொஞ்சம் பிரேக் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இன்னும் மீதி பாதி தான் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் பாதி கார்டனை பார்க்க வேண்டியிருக்கு. பட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி, போய் வேற ஏதாவது மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால இன்னும் அந்த மீதி பாதி கார்டனையும் போய் பார்ப்போம். எப்படி இருக்கு கார்டன்? நல்லா இருக்கா? உண்மையா சொல்லு. கரெக்டா சொல்லு, மனசுல என்ன தோணுதோ கரெக்டா சொல்லு. உனக்கு பிடிச்சிருக்கா? கலர்ஃபுல்லா இருக்குல்ல? கொஞ்சம் பிடிக்கலையா? ஸ்ட்ராபெரிஸ் விற்கிறாங்க.
ஸ்ட்ராபெரிஸ். இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட் உள்ள சுற்றி கவர் பண்ணிட்டோம். இப்போ இங்கே உள்ளே போயிட்டு அப்படியே உள்ள எண்டு வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்கும் பார்த்தாச்சு. இது நம்ம ஊரில் இருக்க அந்த ஊட்டி ஃப்ளவர் ஷோ, அப்புறம் பெங்களூரில் இருக்க பொட்டானிக்கல் கார்டனில் இருக்க ஃப்ளவர் ஷோ அந்த லெவல் தான் இருக்குது. நான் எதிர்பார்த்து வந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு சின்ன சின்ன இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே டுலிப் ஃப்ளவர் தானா, ஒவ்வொரு வெரைட்டி போல் இருக்கு. இந்த பூக்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி இந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு லெவல் இருக்குது. இந்த கார்டனுக்குள்ளே ஒரு விண்மில் இருக்கு. இங்கே ஆக்சுவலாக நெதர்லாண்ட்ஸில் விண்மில் ரொம்ப அதிகம். இங்கே வந்து ரொம்ப நேச்சரை ஒட்டி வாழ்கிறவங்க, அதனால கம்ப்ளீட்டாக விண்மில் தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க சோலார் பவருக்கு. இங்கே ஒரு விண்மில் இருக்கு. அவங்க ஆக்சுவலாக மேலே கூட போகலாம், அதுக்குள்ளே மக்கள்லாம் போயிருக்காங்க. இப்போ அவங்க போய் நம்மளும் அக்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஃப்ளவர்லாம் இங்கே வாங்கலாம். என்ன விலைன்னு இருக்கு பார்ப்போம். இதில் வந்து 4 ஃப்ளவர் வந்து 12 யூரோ, 5 15 6 18. பக்கத்தில் வந்துட்டோம். உள்ளே கூட போகலாம் போல. உள்ள இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கு. பார்த்து தலையில அடிச்சிட போகுது. ஆனா ஒரு சைடா தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த சைடு அவங்க விடல, கேட்டு போட்டுருக்காங்க, யாரும் போயிடக்கூடாது. க்ளோஸா போகுது. இந்த தான் அந்த நம்ம மூவிஸ்லாம் பார்ப்போம்ல, அந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக சரியான மாதம் இல்லை போல இருக்கு. இந்த சம்மர் டயத்தில் வந்தால் இது ஃபுல்லாகவுமே கலர்ஃபுல்லாக மாறி இருக்கும், கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும். இதுதான் வந்து இந்த உள்ள அந்த கார்டனுக்கு உள்ள லாஸ்ட்ல இருக்கு. அப்புறம் அது போதாதுன்ட்டு இந்த இதில் ஒட்டியே இந்த தண்ணி போகுது. ஒரு சின்ன ரிவர் கிடையாது, இவங்க வந்து கால்வாய் மாதிரி வெட்டியிருக்காங்க. அதில் வந்து போட்டிங் சர்வீஸ் இருக்குது. இந்த இதுலேயே போயிட்டு இந்த கார்டனை சுற்றியே வரும். அது ஒரு சர்வீஸ் இருக்குது. இது இப்போ நம்ம பார்த்தோம்ல விண்மேல, அது பக்கத்துலேயே. இங்கே மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, இந்த என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஃபுட் ட்ரக்லாம் இங்கே இருக்கு. நம்ம வரும்போது பார்த்தோம்னா ஒரு சில்ட்ரன் பிளே கிரவுண்ட், அதுதான். அப்படி ரிட்டர்ன் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் கார் பார்க்கு. நம்ம வெளியே போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு டான்ஸ் ஷோ நடந்துச்சு.
இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல, மக்கள் எல்லாம் அதை பண்ணிருக்காங்க. ஆப்பிரிக்கனோட டான்ஸ், அதாவது இந்த டூலிப் கார்டனுக்கு அந்த மாதிரி மாற்றி கொடுத்தாங்க. இந்த பில்டிங்குள்ள நம்ம போவே இல்லை, உள்ள போய் என்னன்னு பார்ப்போம். இதுவும் ஃப்ளவர் ஷோ தான், பட் நல்லா க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து கிளாஸ் டோரு, இது வந்து மேபி இது இப்போ ரியலாக இருக்காது, ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருக்கும். ஐ திங்க் இந்த ஃப்ளவர்ஸ் ரியல் ஃப்ளவர்ஸோட மாடல்ஸ் போல இதெல்லாம். ஏன்னா வீட்டில் வந்து இப்போ வீட்டில் வைக்கிறதுக்குலாம் சில பேர் ரியல் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போக மாட்டாங்களா, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வைக்கணும் வீட்டில் அப்படின்னா வாங்கிட்டு போகலாம்ல, அதுக்காக வச்சுருக்காங்க. எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ப்ளூம் பேபி ப்ளூ. இந்த டெக்கரேஷன் நல்லா இருக்கு, மேல கிளவுட் மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க. பார்த்தாச்சு, எக்ஸிட் வந்துட்டோம். இனி கார் பார்க் நோக்கி போயிட்டு ஓகே. இந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அடுத்த பிளான், இன்னைக்கு வந்து சண்டே, இன்னைக்கு வந்து ஃபுல்லா ஃப்ரீ தான். அதனால அடுத்து வந்து ஆம்ஸ்டர்டாம் ஊருக்குள்ள போறோம். ஊருக்குள்ள போய் அங்க இருக்கிற முக்கியமான திங்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். சரி வாங்க, அது ஒரு ½ hour டிரைவிங்க இருந்து. சரி நம்ம ஆம்ஸ்டர்டாம்ல போய் காரை போட்டுட்டு நம்ம சந்திப்போம்.